la! Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holidays. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியும், வீட்டு வாசலில் போய் நின்று ஒருத்தருக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து யாரும் வந்து பர்மிஷன் இல்லை. முடிஞ்ச அளவு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 2.5 வயசு குழந்தை லக்ஷன் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபின்ற ஒரு தசைசார் அந்த சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. 2.5 வயசான குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எப்படியாச்சும் உதவி கிடைக்குமா, நம்ம குழந்தைய வந்து குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய மீடியாக்கள் அணுகிட்டாங்க. அதே போல் வந்து நிறைய பேர்ட்ட போய் உதவியும் கேட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு பெரிய அளவில் எந்த உதவியும் கிடைக்கல. எப்படியாச்சும் குழந்தைய வந்து குணப்படுத்தணுன்ட்டு இன்றைக்கி அவங்க நம்ம செட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்ககிட்டே பேசலாம். வணக்கம் சார். நல்லா ஆக்டிவாக பேசுகிறாரு. ஆனாலும் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குது. எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? எத்தனை வயசில் தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க? 7th மந்தில் வந்து மைல்ஸ்டோன் ரீச் பண்ணுற ஸ்டேஜ் வந்து நம்ம நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நார்மலாக பண்ணுற குழந்தைங்க ஆக்டிவிட்டீஸை வந்து அவன் மைல்ஸ்டோன் ரீச் பண்ணாதப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது. இது மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் டாக்டர்கிட்ட போய்ட்டு கன்சல்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ ஆரம்பித்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நார்மல் பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து ஜெனடிக் டெஸ்ட்னு தனியாக எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எடுத்துக்கப்புறமா தான் எங்களுக்கு 1 வயசு 2 மாதத்துல தான் எங்களுக்கு தெரிய வந்தது இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ ஜெனடிக் டெஸ்ட் எடுத்துக்கப்புறமா டாக்டர் வந்து வேறு ஒரு டிஸார்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நார்மல் குழந்தையிலிருந்து லக்ஷன் எந்த அளவுக்கு சிரமப்படுறான்? ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் ரொம்ப நார்மல் சைல்டு மாதிரி தான் சார் இருந்தான். ஆனால் வந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் க்ராலிங் பொசிஷனுக்கு ரெடியாக இருந்தான். பட் ஒரு 6th மந்த்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஃப்ளாப்பினஸ் தெரிஞ்சது சார். எப்படின்னா அந்த நெக் கண்ட்ரோலில் போடுறது, நாங்கள் நினச்சிட்டோம் ஏதோ ஃபீவரு ஏதோ அப்படின்னு. பட் ரொம்ப நாளாகவே அவன் ரொம்ப சிக்காக இருக்கிற மாதிரியே இருந்தான் சார். ஒரு ஃப்ளாப்பியாகவே இருந்தான். ஸோ அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் சார். அவங்க சில ட்ராப் இது மாதிரி சிரப்ஸ் மாதிரி எழுதி கொடுத்தாங்க. 1 year வரைக்கும் வெயிட் பண்ணோம் சார். ஏன்னா சரி இது நார்மல் ஆகும் சரியாகும்ன்ட்டு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நர்வி ஹாஸ்பிட்டல்ஸில் தான் பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஏதாவது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஜெனட்டிக் டெஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். ஜெனட்டிக் டெஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டிஸார்டர், அது CPT2ன்னு சொல்லுவாங்க சார், அதுன்னு டயக்னோஸ் பண்ணாங்க. பட் அது அந்த டிஸார்டர்னு சொல்லி 8th மந்த் வரைக்கும் அந்த டிஸார்டரோட சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகலை சார். ஸோ டாக்டர் என்ன சொன்னார், மறுபடியும் நம்ம வந்து இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேரண்டல் டெஸ்டிங் எடுத்துகிட்டு குழந்தைக்கு மறுபடியும் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா CPT2ஓட சிம்டம்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ மறுபடியும் எடுத்து அப்புறம் குழந்தைக்கு SMA அப்படின்னு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்மோரில் டயக்னோஸ் பண்ணாங்க சார். கரெக்டாக 2 yearsல தான் சார் டயக்னோஸ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அப்போ வந்து சொன்னாங்க சார், இந்த மாதிரி இந்தியாவில் மெடிசன் இல்லை, இது US தான் இருக்குது, நீங்கள் மெடிசன் வந்தால் சொல்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க சார். அப்போயும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு அவேர்னஸ் இல்லை சார். இந்த 16 crores மெடிசனை வந்து பண்ணுறாங்க, குழந்தைக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லை. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், ஸோ மெடிசன் வரும் வந்தால் இது சரியாகுன்ற மைண்ட் செட் தான் எங்களுக்கு. ஏன்னா இது சரியாகாது, ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்னால் அதுக்கு க்யூரே இல்லைங்கிற அந்த அவேர்னஸ் இல்லை. ஏன்னா எங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் எங்கேயுமே நாங்கள் பார்க்கல சார். இதான் ஃபஸ்ட் சைல்டு தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த அவேர்னஸ் இல்லாதனால எங்களுக்கு டிலே ஆகிடுச்சு. ஒரு நார்மல் தம்பி வந்து அந்த கரெக்டான வயசுல வந்து தவழல. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் குழந்தைலேருந்து எந்த அளவுக்கு இவன் ஏஜ் வந்து 2.7 years சார். பட் இவனோட மூமெண்ட்ஸ் வச்சு பார்த்தா இவன் ஒரு 6 month குழந்தை மாதிரி தான் சார். என்னன்னா படுக்க வைப்பான், ரோலிங் பண்ணுவான், நம்மளா உட்கார வச்சா உட்காருவான். அதை தாண்டி அவன் எதுவுமே செய்ய மாட்டான் சார். இன்னும் போக போக இந்த டிசீஸ் வந்து இன்னும் மோசமாகும். ஏன்னா SMA அப்படின்னா வந்து ஒரு ஜீனே இல்லாமல் குழந்தைங்க பிறக்கும் சார். ஜீன்னா எந்த ஜீன்னா முக்கியமான ஜீன், அது வந்து சர்வைவல் மோட்டார் நியூரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். அப்படி ஒரு ஜீனே குழந்தைக்கு இருக்காது. இப்போ நம்ம பாடிக்கு அந்த ஜீன்லேருந்து தான் மொத்த பாடிக்கு ப்ரோட்டீன்ஸ் போகும். அந்த ஜீனே குழந்தைக்கு இல்லை. அதுக்குன்னு ஒரு பேக்கப் ஜீன் இருக்கும் சார், SMN2ன்னு சொல்லுவாங்க. பட் அதில் கம்மியான ப்ரோட்டீன்ஸ் தான், அதை வச்சு தான் இவன் பாடி ரன் ஆகிட்டுருக்கு. பட் போக 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 அது குறையும் சார். குறைஞ்சா என்ன ஆகுனா ஒவ்வொரு பார்ட்டாக என்ன ஆகுது, ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து டை ஆக ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும், அப்புறம் ஃபுட் இன்டேக் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் நிமோனியா இன்ஃபெக்ஷன் வரும், ஹார்ட் ஃபெயில். ஸோ இந்த SMA ப்ராக்ரஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் சார். இதுக்கு ஒன்லி சொல்யூஷன் அந்த ஜோல்ஜென்ஸ்மா 16 crores மெடிசன் வந்து போட்டால் தான் சார். ஏன்னா அந்த ஜீன் இல்லாத ஜீனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க சார். ஸோ அது போட்டால் மட்டும்தான் சார் இது சரியாகும். இல்லைன்னா அது எந்த ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு இல்லை. இதுக்கு US தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது.
இருக்குது. நம்ம இந்தியாவில் இன்னும் மெடிசன் இது இம்போர்ட் பண்ணல. பட் பெங்களூரில் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இதுக்கான ஸ்டடீஸ் பண்ணி நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டில் மித்ரான்ற குழந்தைக்கு இந்த ஜோல்ஜென்ஸ்மா வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார். அந்த குழந்தை இப்போ நார்மல் லைஃப் வந்து ஸ்கூல் போயிருக்கு. நார்மல் லைஃப் வந்து ஸ்கூல் போய் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்கூல் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது இதுக்கு வந்து 16 கோடி அந்த மெடிசன் சொல்கிறீங்களா சார்? இது எப்படி இன்ஜெக்ஷனா இல்லை மெடிசனா? இன்ஜெக்ஷன் ஒன் டைம் ஷாட் தான் சார் இது. ஒன் டைம் இன்ஜெக்ஷன். நீங்கள் என்ன ஒர்க் பார்க்குறீங்க சார்? நான் நெட்வொர்க் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரைவேட் கம்பெனியில். ஓகே. ஏன்னா இப்போ இது வரைக்கும் தம்பிக்கு வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஏர்னிங்ஸை வச்சு எப்படி சமாளிக்க முடியுதா? இல்லை, ரொட்டேஷனில் தான் சார் போயிட்டுருக்கு. மற்றபடி வர்றதை வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி அப்படி தான் ரொட்டேஷன் தான் ஓடிட்டுருக்கு. ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல ஃபேமிலியை ஃபினான்ஷியலாக. ஓகே. இப்போ இந்த 16 crores மெடிசனுக்காக என்னென்ன சார் முயற்சி எடுத்தீங்க? ஏன்னா உங்களை பற்றி நியூஸ் வந்து ஒரு 1 month முன்னாடியே நிறையா செய்திகளில் பேப்பர்லாம் வந்துச்சு. ஆனாலும் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு போதியமான அளவில் அந்த உதவி கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் போராடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் இது வரைக்கும் வந்திருக்கு? இன்னும் எவ்வளோ கடக்க வேண்டியது இருக்குது சார்? சார் கவர்மெண்ட் சைடில் நாங்கள் நிறைய அப்ரோச் பண்ணோம் சார். அவங்க வந்து இந்தியாவில் இதுக்கு மெடிசன் இல்லைங்கிறதுனால சரி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. பட் நம்புகிறோம் சார் ஏதாவது கிடைக்கும். பட் க்ரௌட் ஃபண்ட்லேயும் நாங்கள் மல்டிபிள் ரிசோர்ஸஸ் வந்து ட்ரை பண்ணோம் சார். கீட்டோ, இம்பேக்ட், குரு, மெல்லாப் அப்படிங்கிறது. பட் எங்களுக்கு அவ்வளோ ரேப்பிடாக கலெக்ட் பண்ண முடியல சார். ஏன்னா நான் 1 month ட்ரை பண்ணி எங்களால் ஒரு லேக்ஸில் தான் சார் இருக்கும். ஏன்னா டைமும் கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி இவன் வந்து 2.5 2.5 ஆகிட்டான். 3க்குள்ளே இது போட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். ஏன்னா இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்குள்ளே தான் இது போடணுங்கிற க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ டைமும் கம்மியாக இருக்குது. க்ரௌட் ஃபண்டில் எங்களால் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியல சார். இப்போ இந்த மாதிரி சேனல் வந்து சொன்னால் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற ஹோப்பில். இதுக்கு முன்னாடி ஒரு பாப்பாவுக்கு போட்டுருக்கதா சொன்னீங்க. ஆமாம் சார். அவங்களும் வந்து க்ரௌட் ஃபண்டில் தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பண்ணாங்க. இப்போ நீங்கள் யார்கிட்டலாம் சார் ஹெல்ப் கேட்டீங்க? ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அதே போல் இப்போது ஆக்சுவலாக இப்போது நம்ம நடிகர் நெப்போலியன் சார் அவங்க பையனுக்கும் வந்து இந்த பாதிக்கப்பட்டு தான் வந்து இப்போ அவங்க ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சைடில் நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா உதவி கேட்டு? ஆக்சுவலி எல்லாம் டயக்னோசிஸ் பண்ணதுக்கப்புறமா எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் டயக்னோசிஸ் பண்ணோம். முடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து இதுக்கு ஃபிசியோதெரப்பி மட்டும் தான், வேறு எதுவும் மெடிசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ ஜீவன் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது சென்னை ராய்பேட்டில். ஸோ அங்கே போய்ட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க சில டெஸ்ட் எல்லாம் நெப்போலியன் சாரோட ஜீவன் ஃபவுண்டேஷன். ஸோ அங்கே பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி சென்னையிலேருந்து நான் திருநெல்வேலி ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு 5 months அங்கே தான் வந்து கட்டுத்தெரப்பி ப்ளஸ் வந்து ஃபிசியோதெரப்பி வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். அங்கே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு பேஷண்ட் மூலமாக இது மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸோ நீ அங்கே போய்ட்டு பாருங்கள், அவங்க கைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா டாக்டர் சொன்னதுக்கப்புறமா வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு மீடியா மூலமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆக்டர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு, செலிபிரிட்டிஸை ரீச் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு என்ன பண்ண முடியும். வீட்டு வாசலில் போய் நின்று ஒருத்தருக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து யாரும் வந்து பர்மிஷன் இல்லை. முடிஞ்ச அளவு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் கவர்மெண்ட் சைடில் என்ன சார் சொன்னீங்க? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் நீங்கள் ரீச் பண்ண ட்ரை பண்ணீங்க? ஃபஸ்ட்டு சிஎம்சிலுக்கு பெட்டிஷன் கொடுத்தோம் சார். பெட்டிஷன் கொடுத்ததுக்கு வந்து ஒரு 5 days கழிச்சு வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி வந்து ஹெல்த் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அதாவது முதலமைச்சர் காப்பீடு திட்டங்களுக்கு அது டீட்டெயில் கேட்டாங்க. அது கொடுத்தோம். ஸோ அது செக் பண்ணிவிட்டு 10 days கழிச்சு வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த டிஸார்டருக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கிடையாது, ப்ளஸ் வந்து கவரேஜ் வந்து இது ஒன்லி 5 lakhs வரைக்கும் தான் இருக்குது. அண்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஸோ உங்களால் வந்து அந்த 5 lakhs வரைக்கும் கூட உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. சிஎம்சிலுக்கு பெட்டிஷன் கூட அதே டைமில் வந்து மினிஸ்ட்ரியும் பார்க்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு மெடிசன் இல்லை, டெஸ்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 by 1 வந்து க்ரௌட் ஃபண்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து செலிபிரிட்டிஸ் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ 2 days பேக் கலெக்டர் கிட்ட, எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட கொடுத்தோம் சார். அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக குழந்தைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டாகணும். 6 months கூட இல்லை சார், மேக்ஸிமமாக 2 to 3 months. இது வரைக்கும் நீங்கள் ஒரு தம்பிக்கு ஒரு செலவு பண்ணியிருப்பீங்களா சார் ட்ரீட்மெண்ட்டு? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஏன்னா நீங்களும் ஒர்க்கு போனால் தான் உங்களுக்கு அந்த சேலரிங்கிறது ஒன்று வரும். எப்படி எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குது சார்? ஐ மீன் என்ன சொல்கிறது, மேனேஜ் பண்ணுறது? சேலரி வந்து 20 to 25,000 நம்ம ஏர்ன் பண்ணுறப்போ அந்த சேலரி வச்சுட்டு மந்த்லி வந்து ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் வந்து மற்ற ஃபினான்ஷியலாக ஹாஸ்பிட்டல் இவனுக்கு மெடிசன் அது ரிலேட்டட் எல்லாம் வந்து நம்ம பண்ணி ஹவுஸ் ரெண்ட்டு
பொசிஷனல் இந்த செலவெல்லாம் பண்ணுறதுக்கே மந்த்லி வந்து இப்போ தம்பிக்கு வந்து ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே தான் பண்ணிட்டே இருக்கும். தான் பண்ணிகிட்டே சார் தான் இருந்தோம். இருக்கணும். ஸோ ஃபிசியோதெரப்பி டெய்லி பேசிஸில் நம்ம பண்ணாவே ஒரு நாளைக்கு 400 ருபீஸ் கிட்ட நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு வந்து பண்ணுறது தான். ஸோ அது ஒரு 400 ருபீஸ்னால் மந்த்லியே அதே 12,000 கிட்ட போயிடும். ஸோ ஹவுஸ் ரெண்ட்டு, ப்ரொவிஷனல் ப்ளஸ் வந்து உனக்கு மெடிசன். எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள்? இப்போது வேலூர் டிஸ்ட்ரிக்டில். வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கீங்க. ஸோ உங்களை தாண்டி இதை தாண்டி சுற்றி நம்ம ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க இவங்க மூலியமான ஏதாச்சும் ஹெல்ப் கிடைச்சதா இது வரைக்கும்? யாரும் பெரிய லெவலில், ஏன்னா பேசிக்காகவே ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ படிச்சுட்டு வேலைக்கு வந்தது வந்து ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, அவங்களும் ஸ்டேபிளாக யாரும் இல்லை. ஸோ அதை வச்சுட்டு எங்களால் எதுவுமே மேனேஜே பண்ண முடியல. ரொம்ப எப்படி சொல்கிறது, நார்மலாக நம்ம ஒரு டீ கடைக்கு போனால் டீ குடிக்கிறது கூட செலவு பண்ண யோசிக்கிற நிலமையில் தான் நான் இன்றைக்கி இருக்கேன். நீங்கள் வந்து உங்களை வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சில நியூஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லும் போது தான் ஒரு அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு 16 கோடினா அதில் ஏதாச்சும் ஒரு பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக குறைவான ஒரு தொகை கிடச்சிருந்தா கூட இன்றைக்கி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து இன்னுமே வந்து குழந்தையை தூக்கிட்டு இப்போ இந்த இன்டர்வியூக்காக நீங்கள் மறுபடியும் வேலூர்லேருந்து கிளம்பி வந்து இப்படியே மீடியா மூலிமா உதவி கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க. இதை தாண்டி தம்பி வந்து இப்போது சாப்பிட்றது இதெல்லாம் எப்படி நார்மலாக இருக்கானா இல்லை எந்த அளவுக்கு சிரமப்படுறான்? முழுங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இப்போ ஒரு டைம் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் 45 minutes to 1 hour ஆகும் சார் அவன் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அந்த முழுங்குறதுக்கு வந்து அவனுக்கு முடியாது. நார்மலாக இப்போ நம்ம முழுங்குற மாதிரி அவனால் முழுங்க முடியாது சார். நீங்கள் ஐ மீன் இப்போது நிறைய அறக்கட்டளைலாம் இருக்குது, அதெல்லாம் போய் உதவி கேட்டீங்க. இப்போ நெப்போலியன் சாரே இருக்காரு, அவங்க ஜீவன் ட்ரஸ்ட்லேயே நீங்கள் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க. கேட்டிருக்கோம் சார், செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் கான்வர்சேஷன் ப்ளஸ் வந்து மெயில் மூலமாகவும் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எந்த ஒரு ஃபவுண்டேஷன் அதை ட்ரெஸ்ட் பண்ணால் பெருசாக அந்த அமௌண்ட்டும் ஆகலை. முடிஞ்ச அளவு இது வரைக்கும் கலெக்ட் பண்ணது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஸோ அவங்க மூலமாக அவங்க ஆஃபீஸ் மூலமாக இப்போதைக்கு 15 lakhs கிட்ட தான் எங்களால் கலெக்ட் பண்ண முடியுது. ஒரு 1% கூட எங்களால் இன்னும் கலெக்ட் பண்ண முடியல. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். இது எந்த லெவலில் எப்படி போகும்னு எங்களுக்கு தெரியல. இப்போது ஃப்ரெண்ட்ஸு இவங்க தெரிஞ்சவங்க மூலிமா வந்து ஒரு 15 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதா சொன்னீங்க. ஆனாலும் 16 கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய தொகையாக இருக்குது. ஸோ இது எந்தளவுக்கு உதவி கிடைக்கும்னு தெரில. இப்போ நம்ம இன்டர்வியூ நடுவிலே பார்க்குறோம், தம்பியால் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவே சிரமப்படுறான். ஸோ இந்த 16 கோடிங்கிறது ஒரு பெரிய தொகையாக இருக்குது. இது எப்படி அதுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த 16 கோடியை திரட்ட முடியும்னு ஒரு எப்படி எந்த நம்பிக்கையில் வந்து நீங்கள் இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து 2021 ஜூலை to ஆகஸ்ட் இன் பிட்வீனில் வந்து ஒரு குழந்தைக்கு க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சது. ஆல்ரெடி வந்து ஒரு குழந்தைக்கு அவங்களால பேரண்ட்ஸ் அப்போ இருந்த மீடியா லெவலுக்கு வந்து அப்போவே பண்ண முடியும் போது இப்போ வந்து நம்மளால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். பட் இது எந்த லெவலில் போகுன்றதெல்லாம் திங்க் பண்ணலை. நாங்கள் எங்களை பொறுத்தவரையும் எங்கள் குழந்தைய வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். இது எங்கே சொல்லுங்கள், நீங்கள் வந்து இது வரைக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்தீங்க, சிஎம் செல்லு கொடுத்துட்டீங்க, நிறையா வீட்டு பேர் வாசலில் போய் நின்றுருக்குன்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னு இன்னும் அடுத்தடுத்த முயற்சிகள் இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறீங்க, சார் அடுத்து வேறு எந்த மீடியா போகணும், இது எந்தளவுக்கு கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு தான் எப்படியாச்சும் யாரோ ஒருத்தர் கண்ணில் பட்டு ஒரு உதவி கிடச்சிடான்னு தான் போராடிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான இது வரைக்கும் என்ன மாதிரியான இந்த கடந்த நிறையா விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்களே, நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இது எப்படி கிடைக்குமான்னு சொல்லிட்டு 16 கோடி இது எப்படி கிடைக்குமா, இருக்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படிலாம், ஏன்னா நம்ம நாளுக்கு நாள் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். பெடிஷன் கொடுத்த அன்றைக்கி வந்து வீடியோ கவரேஜ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதிலே சில பேர் அவ்வளோ செலவு பண்ணியெல்லாம் வந்து குழந்தைய காப்பாற்றணுமா அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அப்படி அவ்வளோ எதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து ஒரு பேரண்ட்ஸாக வந்து குழந்தைய பார்த்தவங்களுக்கு சில விஷயத்தெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு வந்து அது நார்மலாக ஒரு நியூஸ் மாதிரி தான் கடந்து போக முடியும். ஸோ எங்களால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதையும் கடந்து தான் வந்தவன். ஏன்னா அவங்க யாரோ தெரியாதவங்க, அவங்களுக்கு சூழ்நிலை தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அதை கடந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதுவும் பண்ணாமல் விட்டுறக்கூடாது, குழந்தை எந்த சூழ்நிலை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் விட்டுறக்கூடாதுன்ற மனநிலைமையில் தான் ஓடிட்டு. ஓகே, இப்போ இந்த 16 கோடி கிடைச்சா பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நான் அந்த குழந்தையோட வாழ்க்கை ஃபியூச்சர் அடுத்தடுத்து அவன் எப்படி ஆக்டிவாக இருக்க போகிறான்ட்டு அதை நம்பி தான் இருக்குது. சப்போஸ் இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்கிறேன் இல்லைங்கண்ணா, அந்த 6 மாதத்துக்கு டிலே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து தம்பிக்கு ஏற்படும்? ஆல்ரெடி அவனுக்கு வந்து ஸ்பைனல் வந்து ஃபுல்லாக பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் வந்து என்ன ஆகுனா, பெண்ட் ஆனதுனால லங்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்க ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது டே பை டே என்ன ஆகுனா,
ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். தம்பி இப்போ உட்காந்துருக்கும் போதே அவன் ஆமா, மூச்சு விடுறதே மூச்சு விடுறதே கொஞ்சம் தனியாக வித்தியாசம் தெரியும், தனியாக தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து அவங்களுக்கு தனியாக பைபாஸ் மிஷின் ஒன்று தனியாக வாங்கணும். அது ஒரு 60,000 கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட இன்னும் நான் வந்து வாங்கலை. ஸோ இப்படியே சுற்றிட்டே இருக்கிறதுனால வந்து அதையும் எங்களால் பண்ண முடியல. இப்போ உங்கள் வேறு ஜாபுக்கு போகிறது, வேலைக்கு போகிறது? ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் பார்த்துட்ருக்கேன். நைட் ஷிஃப்ட்டில் இருக்கேன் நான். ஸோ நைட் ஷிஃப்ட் முடிச்சு தான் வந்திருக்கோம். நைட் ஷிஃப்ட் முடிச்சு தான் இப்போ சென்னை வந்திருக்கீங்க. ஸோ ரொட்டீனாக அப்படி தான் ஓடிட்டுருக்கு. இப்போது குழந்தையால் வந்து சப்போஸ் நாங்கள் பண்ண முடியாமல், சப்போஸ் முடியுமா முடியாதான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அப்படி முடியாத கட்டத்துக்கு போனால் குழந்தை வந்து நெக்ஸ்ட்டு வந்து மூச்சு விட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ உட்காரானே அந்த உட்கார வைக்கிறது கூட ஃபியூச்சரில் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து இன்டேக் நம்ம தண்ணி குடித்தாலோ இல்லை சாப்பிட்டாலோ புறைக்கேறி அது வந்து குழந்தைக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்து இம்பேக்ட் ஆகிறதுக்கு வந்து க்ரியேட் பண்ணிடும் சைடு எஃபெக்டாக. ஸோ அதனால் வந்து குழந்தை படுத்து படிக்கையாக இருப்பாங்க, இன்டேக் எடுக்கவே முடியாது. பைப் மூலமாக தான் வந்து ஃபுட்டு வந்து இன்டேக் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இது பண்ண போகணும்னு எங்களுக்கு தெரியல. அதை நினச்சாவே ஒரு பயம் எங்களை அறியாமல் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பையன் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன்லையாவது வாழ்க்கையை வந்து நாங்கள் வச்சுட்டு அவனை வந்து ஓரளவுக்கு ஏதாவது வாழ்க்கையை வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம மீடியா மூலிமா நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கும். இன்னும் அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏதோ ஒரு வகையில் வந்து யாரையோ இது அடைஞ்சு அவங்க மூலிமா ஒரு ஹெல்ப் வந்துடான்ட்டு. இப்போ நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, நம்மளும் பார்க்குறோம். நிறைய சோஷியல் மீடியா எடுத்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து செலிபிரிட்டிஸ் ஆரம்பித்து பொலிட்டிஷியன்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவியாச்சும் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி யார்ட்டாச்சும் கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களா? என்னோடய குழந்தைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்படி இல்லைனா மக்கள் வந்து அவங்க நினச்சாங்கன்னா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணிங்கன்னா என்னோடய குழந்தையோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும். ரொம்ப டைமெல்லாம் இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பை எங்களுக்கு அட்லீஸ்ட் பணமாக உதவி பண்ணலாலும் அட்லீஸ்ட் அதை வந்து ஒரு 10 பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது மூலமாக வந்து அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் உதவி பண்ணணும்னு என்ன இருக்குங்களாவது எங்களுக்கு வந்து ஏதாவது வகையில் உதவி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து டேக்ஸ் ரிலாக்ஸேஷனுக்கு ப்ளஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஏதாவது உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து டே டு டே பார்த்தோம்னா இப்போது என்ன சொல்கிறது, லாரன்ஸ் சாரில் ஆரம்பித்து நம்ம கேபி பாலா சார் இவங்க முதற்கொண்டு எல்லாரும் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உதவி புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கண்ணிலையும் ஏதோ இந்த வீடியோ பட்டு அவங்க மூலிமா ஒரு உதவி கிடைக்கணும்னு நம்பிக்கையில் தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். ஸோ தைரியமாக இருங்க, அது மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக தம்பிக்கும் அந்த மெடிசன் கிடச்சி அந்த வேக்சின் போட்டு அவன் மீண்டும் அவனுடைய அந்த ஆக்டிவான லைஃபுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அதுதான் எல்லோருடைய விருப்பம். கண்டிப்பாக உதவி கிடைக்க நம்புவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி சார். Hola! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holidays.